இப்போ ராசிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. தமிழ் வருடம் பிறந்த உடனே குரு பகவான் 10ஆம் வீட்டில் வந்து உச்சமடைய போகிறாரே, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கிறது. 3, 6 அதிபதிகள் 10ஆம் வீட்டில் உச்சம். இது வந்து துலாத்தை பொறுத்தவரை கடன் தீரும், நோய் தீரும், வம்பு வழக்கு தீரும். அதையும் தவிர இவங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஆகும். அந்த தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு சில பேருக்கு பெரிய நிதி தேவைப்படும். ஏன்னா துளாராசிக்காரர்கள்லாம் பார்த்தோம்னா எதையுமே ரொம்ப பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய நபர்கள். நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய அமைப்பை முதல் தரமாக துளாராசிக்காரர்கள் பெறுவார்கள். சுப நிகழ்வுகள் நடக்கும். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இவர்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு வந்தாலும் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்க போகிறார். அப்போ இவங்களுடைய இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், அம்மாவுடைய ஹெல்த்து, ஹையர் எஜுகேஷன், இவர்களுடைய கம்ஃபர்ட்ல ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் வருவது போல் வந்தாலும் இவர்களுக்கு அதனால் ஒரு பாதிப்போ ஒரு தொய்வோ ஒரு பிரச்சனையோ ஏற்படாது அப்படின்னு கேரண்டியாக சொல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஆர்வமாக காத்திருக்கக்கூடியது இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்புக்கு. இந்த பராபவ வருடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உத்தராயணம் புண்ணிய காலம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் சூரியன் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளில் இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது பிறக்கிறது. இதுல என்னன்னா, இந்த வருடம் பிறந்து 2 மாதத்துக்குள் கோச்சாரத்தில் குரு என்ற கிரகம் வந்து உச்சமடைய போகிறது. பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது ஹம்ச யோகம். 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் குரு என்ற கிரகம் கோச்சாரத்தில் உச்சமடையும். இந்த வருடத்தில் வருடாந்திர கிரகங்கள்ல பார்த்தோம்னா சனி பகவான் அதே மீன ராசியில் தான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். கேது என்கிற கிரகம் இப்பொழுது இருக்கக்கூடிய சிம்மராசி மண்டலத்தில் இருந்து வருடத்தின் கடைசியில் குருவுடன் சேரப்போகிறார். இதற்கு கேட யோகம் அப்படிங்கிறது பெயர். இப்பொழுது கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வருட கடைசியில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மகர ராகுவிற்கு நிகர ராகு கிடையாது அப்படிங்கிறது ஜோதிட விதி. இப்போ இந்த வருடாந்திர கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கேது பகவான் குருவுடன் சேர்க்கை, ராகு பகவானுக்கு குருவின் பார்வை, சாட்டர்னுக்கும் குருவின் பார்வை. அனைத்து வருட கிரகங்களையும் குரு என்ற கிரகம் தனது கட்டுக்குள் வைக்கிறார். குரு உச்சமடைகிறார். அப்போ இந்த பலன்களை எல்லாரும் ரொம்பவும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த பராபவ வருடத்துக்கு உண்டான பாடலின் விளக்கமே சுபம், அனுகூலம், ஐஸ்வர்யம் அப்படின்னு தான் மூல நூல்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா, ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆன பிறகு இப்பொழுது கோச்சாரத்தில் ராகு பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். டிசம்பர் மாதம் வரைக்கும் ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இதனை பற்றிய விளக்கம் இந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன். முதலில் உங்களுடைய ராசிக்கு இந்த பராபவ வருடம் என்ன சொல்ல போகிறது என்பதை விவரமாக காண்போம். துளாராசிக்கு இந்த பலன்களை சொல்வதற்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ ராசிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. தமிழ் வருடம் பிறந்த உடனே குரு பகவான் 10ஆம் வீட்டில் வந்து உச்சமடைய போகிறாரே, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கிறது. 10ஆம் இடத்தில் குரு உச்சம் அப்படிங்கிறது மூல நூல்களில் ஹம்ச யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது வேலை செய்யாது. முதல் பாயிண்ட்டு. 10ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம்.
துலாத்தை பொறுத்தவரை குரு அப்படிங்கிறவர் பகை கிரகமாக இருந்தாலும் கேந்திரங்களில் அசுப கிரகங்கள் அமரலாம். 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் உபஜயஸ்தானமாக வருகிறது. அப்போ 3, 6 அதிபதிகள் 10ஆம் வீட்டில் உச்சம். இது துலாத்தை பொறுத்தவரை கடன் தீரும், நோய் தீரும், வம்பு வழக்கு தீரும். அதையும் தவிர இவங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஆகும். அந்த தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு சில பேருக்கு பெரிய நிதி தேவைப்படும். ஏன்னா துளாராசிக்காரர்கள்லாம் பார்த்தோம்னா எதையுமே ரொம்ப பிரம்மாண்டமாக யோசிக்கக்கூடிய நபர்கள். அவர்கள் நீதி நேர்மை தவறாமல் கடைநிலையில் வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு நபருக்கு கூட ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு பிரத்யேகமான கேர், ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் எல்லாரையும் வைத்திருப்பார்கள். இதனால தான் இவங்கெல்லாம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்துபவர்களாக, பெரிய ஷாப்பிங் மாலு, பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, இல்லைன்னா சினிமா தியேட்டர், பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வைத்திருக்கக்கூடிய நபர்களாக இவர்களை பார்க்க முடியும். சராசரி மனிதர்கள் மாதிரி ஒரு சின்ன தேவையெல்லாம் இவர்களுக்கு பத்தாது. இவர்களுடைய தேவையெல்லாம் மிகப்பெரிய தேவைகளாக இருக்கும். அதனையும் இவர்கள் கரெக்டாக அந்த ரீபேமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடிய நபர்கள். என்ன ராசியிலேயே சனி உச்சம். அது என்னன்னு பார்த்தோம்னா பாரபட்சமின்றி இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் டேக்ஸ் கட்டணும், இப்படித்தான் நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நாம் நல்லது செய்யணும்னு எதுவாக இருந்தாலும் ஒரு பிரம்மாண்டம், பெரிய தனத்தை குறிகாக்கக்கூடிய இந்த குரு கேள யோகமாக கேதுவுடன் சேர்ந்து 10ஆம் வீட்டில் வரும் பொழுது ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷனுக்கு இவர்கள் தயாராகி விடுவார்கள். அதற்கேற்றார் போல் அந்த ஒரு நிதி உதவி, பொருள் உதவி, இதெல்லாம் இவர்களுக்கு நேர்மையாக நாணயமாக கிடைக்கும். குரு இவர்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறது. 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், ஐஸ்வர்யம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள்னாவே அந்த வீட்டில் மங்களமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நடக்கும். குரு இவங்களுக்கு சுகஸ்தானத்தை பார்க்கிறார். வெற்றி அதிபதி சுகத்தை பார்க்கிறார். அப்போ சுகம்னாவே இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கம்ஃபர்ட்டு, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம், அம்மாவுடைய ஹெல்த்தில் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயம், இந்த மாதிரி வரிசையாக இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் சுகஸ்தானத்தில் கிடைக்கும். 6ஆம் வீட்டில் சாட்டர்ன் இருப்பதுங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே 6ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்போ நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த பக்கம் 11ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் வீட்டுக்கு கேது டிராவல் ஆக போகிறார். அப்போ கேது பகவான் குறிகாட்டக்கூடிய நவல் டெக்னாலஜி, நவீன தொழில்நுட்பம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தெளிவு, தீர்வு, ஞானம். அந்த தொழிலுக்காக வாங்க வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா புது டெக்னாலஜி மிஷினரியாக இருக்கலாம். இதையெல்லாம் வெளிநாட்டிலிருந்து புது ப்ராடக்ட்ஸ், புது கான்செப்ட்ஸ், இதையெல்லாம் உள்ளே கொண்டு வந்து அதன் மூலம் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய அமைப்பை முதல் தரமாக துளாராசிக்காரர்கள் பெறுவார்கள். சுப நிகழ்வுகள் நடக்கும். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு இவர்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு அர்த்தாஷ்டம ஸ்தானத்துக்கு வந்தாலும் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்க போகிறார். அப்போது இவங்களுடைய இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், அம்மாவுடைய ஹெல்த்து, ஹையர் எஜுகேஷன், இவர்களுடைய கம்ஃபர்ட்டில் ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் வருவது போல் வந்தாலும் இவர்களுக்கு அதனால் ஒரு பாதிப்போ, ஒரு தொய்வோ, ஒரு பிரச்சனையோ ஏற்படாது அப்படின்னு கேரண்டியாக சொல்லலாம். இப்போ வருடாந்த கிரகங்கள் எல்லாமே குருவின் பார்வையில், குருவின் சேர்க்கையில் வருகிறது. 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் 10இல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிற ஒரு விதி இந்த இடத்தில் பொருந்தாது. ஏன்னா இது தசம கேந்திரம். தசம கேந்திரத்தில் இயற்கை சுபர் குரு உச்ச பலத்துக்கு பெயர் பஞ்சமகா புருஷ யோகத்தில்
ஹம்ச யோகம். தொழில் ரீதியாக முதல் தரமான ராஜயோகத்தை துளாராசிக்காரர்கள் இந்த பராபவ வருடத்தில் பெறப்போகிறார்கள். இந்த துளாராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் வருடத்தின் தொடக்கத்திலேயே இவர்களுக்கு 6ஆம் இடம், பிறகு 7ஆம் இடம். இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் லாபாதிபதி சூரியன் பாதகாதிபதியாக இருந்தாலும் உச்சம், பிறகு பாக்கியத்தில், பிறகு 10ஆம் இடத்தில் திக்பலம், பிறகு 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் செவ்வாய்க்கு, அது நட்பு வீடு. பிறகு செவ்வாய் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் வெகு நாட்கள் நீசம் அடைந்து நீச பங்க ராஜ யோகமாக வருகிறது. வயதில் மூத்த நபர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நிறைய ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பு, ஒரு சமாதானம், மாற்று வைத்தியம், இயற்கை வைத்தியம், ஃபிட்னஸ்ஸு, இவர்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இதனை எல்லாம் செய்து கொள்வதன் மூலம் இவர்கள் தங்களுடைய தரத்தை மேம்படுத்தி கொள்வார்கள், ஒரு சமாதானத்தையும் சாந்தியையும் பெறுவார்கள். இது மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வருடத்தின் செகண்ட் ஹாஃப் இவர்களுக்கு ரொம்பவும் பிரமாதமாக இருக்கும். எஜுகேஷன் வருடத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃப்னா நான் சொல்கிறது ஏப்ரல் டு அக்டோபர், இந்த 6 மாதங்கள் கொஞ்சம் உங்களுடைய மைண்ட் புத்திஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுவதனால் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய சப்ஜெக்டுக்கு தேவையான ஒரு குரு ஆசிரியருடைய கைடன்ஸ், ஒரு மென்டாருடைய கைடன்ஸ் பிரகாரம் நீங்கள் டிராவல் செய்து தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்வது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த பதிவின் தொடக்கத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, குரு பகவான் ஜூன் மாதம் கடகமனைக்கு வந்தாலும் ராகு பகவான் அதே கும்பராசியில் தான் டிசம்பர் மாதம் வரை இருக்கிறார். டிசம்பர் மாதத்தின் கடைசியில் தான் அவர் மகரத்துக்கு வரப்போகிறார். அப்போ ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ராகுங்கிறவருக்கு குருவின், அதாவது ஒரு சுபகிரகத்தின் பார்வை இழந்து விடுகிறார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, தனிச்சையாக செயல்படுவார், யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் வரமாட்டார், தலைவிரித்து ஆடுவார். அவர் தூக்கி கொடுத்தாலும் ஒரேடியாக தூக்கி கொடுப்பார், இல்லை தாக்கணும்னாலும் ஒரேடியாக தாக்குவார். இப்போ உங்களுக்கு ராகு பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் சேர்க்காமல் ஒரு தனிப்பதிவாக வெகு சீக்கிரத்தில் நாங்கள் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே we request you to remain subscribed. மேலும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.